ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா கடலை சட்னி தான் வைக்க போகிறோம். கடலை சட்னினா வேர்க்கடலை சட்னி தான் வைக்க போகிறோம். நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எப்பொழுதுமே வழக்கம் போல் தேங்காய் வச்சு தான் அரைப்போம். இன்றைக்கி தேங்காயே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதே மாதிரி வந்து தேங்காய் சட்னி வந்து தேங்காய் இல்லாமல் வைக்கலாம், பொட்டுக்கடலை மட்டும் வச்சு அரைக்கலாம். அதையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்ய பார்த்தோன்னா, நாங்கள் அப்பாய்க்கு எப்படி தான் வேர்க்கடலை வறுத்துக்குவேன். வேர்க்கடலை வந்து நம்ம ஒன்றா வறுத்து வைக்க முடியாது, நமத்து பேர மாட்டோம் ஆயிரும். அதெல்லாம் எப்போ தேவையோ அப்போ மட்டும் வறுத்துக்குவேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்து நல்லா தோல்லாம் எடுத்துக்கலாம். தோல் எடுத்து நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்தால் கூட பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் இருக்கனால சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுத்துடணும். நம்ம காரத்தை அந்த போல் வரமிளகாவும் சேர்த்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 5-6 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான். லாஸ்ட்டில் தான் என்னவோ ஒரு மறந்துட்டேனேன்னு தோணும்போது அடுத்தது வந்து என்ன மறந்துட்டேன்னா புளி சேர்க்க நான் மறந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டில் நான் சேர்த்துட்டேன். புளி சேர்த்தா தான் அந்த சட்னிக்கே பவர் வந்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆற வச்சு இங்கே பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி கப் எடுத்து அதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தோல்லாம் எடுத்துட்டா 1-2 இருந்தால் பரவாயில்ல. எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சட்னி வேணும்னா கொஞ்சமாக தான் வதக்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் உரித்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கணும், நான் புளி சேர்க்கலன்னா மறந்துட்டேன். லாஸ்ட்லாம் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வந்து இப்போயே புளி சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். இப்போ தான் புளி சேர்க்கறத நான் மறந்துட்டேன். கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். சூப்பரான தேங்காய் இல்லாத சட்னி, வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சு. தேங்காய் வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு. தேங்காய் வச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு, தேங்காய் இல்லாதனால இது ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ வந்து தாளிப்பு வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சாச்சு. இந்த வீடியோ பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம். ஓகே, பாய்.